நெக்ஸ்ட் பாருங்க, விச் அமாங் த ஃபாலோயிங் ஹஸ் பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. ஈக்குவல் டு 1ன்னு கேட்குறாங்க. பாண்ட் ஆர்டர் வந்து எதுக்கு வந்து 1ன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து O2க்கு பாண்ட் ஆர்டர் என்னன்னு தெரியும், 2ன்னு தெரியும். அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆன்டிபாடிங்கில் எலக்ட்ரான் போட போட பாண்ட் ஆர்டர் வந்து கம்மியாகும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரான் போட்டோம்னா 2லேருந்து 1.5 குறையும். அடுத்து 2 எலக்ட்ரான் போடும்போது 1.5லேருந்து இன்னொரு 0.5 குறையும். ஸோ 1 தான் இதுக்கு பாண்ட் ஆர்டர். ஃப்ளூரினுக்கும் நமக்கு பாண்ட் ஆர்டர் தெரியும். எஃப்க்கும் நடுவில் ஒரு பாண்ட் தான் இருக்கும். ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து 1. உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியே போடுங்க. எம்ஓடி போட்டு போட்டிங்கன்னா தப்பே வராது. அதுக்கடுத்து ஆல்கலைட் கண்டெய்னிங் என் மெத்தில் பிப்பரடின் மாய்டியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மார்ஃபின் இருக்கும். மார்ஃபின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், இதில் வந்து என்ன மாதிரி சிக்னல் கேட்குறாங்க. ரெண்டுமே வந்து சேம் என்விரான்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு சிக்னல் தான் கிடைக்கும். அதுக்கடுத்து கேம்ஃபர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு அசைக்ளிக்கா மோனோசைக்ளிக்கானு. இதுதான் வந்து கேம்ஃபரோட ஸ்ட்ரக்சர். இங்கே சின்னதாக போட்டுருக்கேன், அது பெருசாக போட்டிருக்கேன். கேம்ஃபரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதில் 2 சைக்கிள் வருது. ஸோ பைசைக்ளிக்கு. அதுக்கடுத்து டெர்பீன் மோனோவா செஸ்கியூவான்னு கேட்குறாங்க. இந்த டெர்பீன் எதை பேஸ் பண்ணுதுன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குது. 5 கார்பன் இருந்தால் ஐசோபுரின், 10 கார்பன் இருந்தால் மோனோ டெர்பீன். நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 கார்பன் இருக்கும். இதில் இன்னொன்று கற்றுக்கலாம் நீங்கள். 15 இருந்துச்சுன்னா செஸ்கியூ, 20 இருந்துச்சுன்னா டைடெர்பீன், 30 இருந்துச்சுன்னா ட்ரைடெர்பீன். இதையும் நீங்கள் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இஎஸ்ஆர் சிக்னல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்குறாங்க. ஸோ ஒன்று தான் என் வேல்யூ. ஹைட்ரஜனுக்கு ஐ வேல்யூ 1/2 நமக்கு தெரியும். 2Na+1 போட்டோம்னா நமக்கு 2 லைன்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஹார்ட் ஆசிட் சாஃப்ட் பேஸ். ஹார்ட்னா எப்படி இருக்கணும், சைஸ் ஸ்மாலாக இருக்கணும், சார்ஜ் வந்து ஹையாக இருக்கணும். சாஃப்ட்னா சைஸ் பிக்காக இருக்கணும், ஸ்மால் சார்ஜாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். லாந்தரம் 3+ அண்ட் Cn-. டிபே-ஹக்கல் தியரி வந்து எலக்ட்ரோஃபோரட்டிக் எஃபெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோஃபோரட்டிக் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதில் அயான் வந்து இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்போது அப்போ வந்து என்ன ஆகுனா, பாசிட்டிவ் அயான் பாசிட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கும், நெகட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கனால இந்த ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா, மொபிலிட்டி வந்து குறைஞ்சிருதான். எலக்ட்ரிக் ஃபீல்டே வந்து அதனால அஃபெக்ட் ஆகுது ஆப்போசிட் சார்ஜஸ்னால. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, சால்வேஷன் நடக்குது. சால்வேஷன் ஆஃப் அயான்ஸ் வந்து அந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரோஃபோரட்டிக் எஃபெக்ட்னாவே சால்வேஷன் அயான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். கேடி டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ரியாக்ஷன் வந்து நம்ம ஈட்டா 1ஓட விஸ்காசிட்டியோட கனெக்ட் பண்ணுறாங்க.